சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன நடக்கிறது இந்த சேர நாட்டில்? இளம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக மாறிவிட்டதா சேர நாடு? வீரத்தின் சின்னமான வில்லையே தனது கொடியாக கொண்டதல்லவா சேர நாடு? கடற்கொள்ளையரான கடம்பரை வேறறுத்து வெற்றி கண்டதல்லவா நம் சேர நாடு? அந்த கடம்பர் அனைவரும் கடலில் விழுந்து மடிந்து விட்டார்கள் என்பார்களே. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அவர்கள் ஒவ்வொருவராக உயிர் பிழைத்து வருவது போலல்லவா தெரிகிறது? பிரபு, இந்த அளவிற்கு நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யாரோ ஒரு பெண் பித்தன் இந்த பெண்ணை கடத்தி செல்ல முயன்றிருக்கிறான். அதை நம் அருந்ததியின் தந்தை தடுத்து காப்பாற்றி விட்டாரே. இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்பொழுதுதான் நடக்கிறதா? இதற்கு முன்பும் இதுபோல் நடந்ததில்லையா? இதோ நம் மகள் பரிவாதினியிடமே களவாட முயன்றார்களே சில கயவர்கள். அதை மறந்து விட்டாயா? அன்று என் மகளுக்கு ஏற்பட்ட ஆபத்து இன்று இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிலைமை இப்படியே போய்கொண்டிருந்தால் சேர நாட்டில் வாழ்வதே பாதுகாப்பில்லை என்றல்லவா ஆகிவிடும். மலை வளம் காணப்போகிறாயா? வேண்டாம். மதோன்மத்தர்கள் உன்னை சூறையாடி விடுவார்கள். கடல் வளம் காணப்போகிறாயா? வேண்டாம். கயவர்கள் உன்னை பலாத்காரம் செய்து விடுவார்கள் என்று ஒவ்வொரு தாய் தந்தையரும் தன் வீட்டு பெண்களை பூட்டி வைக்கும் நிலையல்லவா வந்துவிடும். தந்தையே, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? மலைப்பகுதியில் ஒரு பெண்ணுக்கு ஆபத்து நேர்ந்தால் காப்பாற்ற அருந்ததி போல் ஒரு வீராங்கனை வருவாள். கடல் பகுதியில் ஆபத்து என்றால் இதோ இந்த குணாளன் அப்பா போல் ஒருவர் வருவார். ஏதோ ஒரு நாள் இவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள். ஒவ்வொரு நாளும் இவர்கள் சென்று எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்? நம் நாட்டில் உள்ள யாரும் இனிமேல் மலை வளம் காணவோ கடல் வளம் காணவோ போகக்கூடாது என்று நம்மால் தடுக்க முடியுமா? இந்த நிலை இப்படியே நீடித்தால் சேர நாடு பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியில்லாத நாடு என்ற இழிப்பெயர் ஏற்பட்டு விடாதா? மன்னவா, இதற்கெல்லாம் காரணம் மக்கள் கூடும் இடங்களில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததுதான். மன்னர் என்னதான் திட்டமிட்ட ஆணைகள் பிறப்பித்தாலும் அதை செய்பவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அத்தகைய பொறுப்புள்ளவர்கள் இங்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். கப்பலில் விழும் துவாரம் வழியாக நீர் புகத் தொடங்கினால் அது அந்த கப்பலையே மூழ்கடித்து விடும் அல்லவா? அப்படித்தான் வீரர்களுக்கு இடையில் எங்கோ ஓரிடத்தில் இருக்கும் அலட்சியத்தின் காரணமாக படை முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டால் எளிதாக சீர்படுத்திவிட முடியும். ஒரு சுவரில் ஏற்பட்ட விரிசல் அந்த மாளிகையை இடிந்து விழ செய்துவிடும். அதற்கு முன் நாம் அந்த விரிசலை கண்டுபிடித்து சரி செய்து விட்டால் அந்த மாளிகை காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும். பொருத்தமாக சொன்னீர்கள் குணாளரே, பொருத்தமாக சொன்னீர்கள். அது எங்கே எப்படி என்பதை நீங்களே விரைவில் கண்டுபிடியுங்கள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். ஆகட்டும் மன்னவா, அப்படியே செய்கிறேன். தந்தையே, இனியாவது இந்த பெண்ணை பற்றி சற்று பேசலாமா? இங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து பாவம் மிரண்டு போயிருக்கிறாள். நீ சொல்வதும் சரிதான். நம் நாட்டில் மீண்டும் மீண்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்ற சங்கடத்தால் ஆவேசப்பட்டு விட்டேன். அதனால் பாதிக்கப்பட்ட பெண் இங்கேதான் நிற்கிறாள் என்பதையே யோசிக்கவில்லை. பெண்ணே, உன் பெயர் என்ன? வாருணி. வாருணி. குணாளரே, நடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த பெண்ணின் பெயருக்கும் எவ்வளவு பொருத்தம் பார்த்தீர்களா? மன்னர் என்ன சொல்ல வருகிறீர் என்று எனக்கு புரியவில்லை. வாருணி என்றால் கடல் என்று பொருள் அல்லவா? கடல் அருகே நீங்கள் சென்றபோதுதானே இந்த வாருணி உங்களுக்கு கிடைத்திருக்கிறாள். அருமையாக சொன்னீர்கள் மன்னவா. கடலுக்கு வாருணி என்ற ஒரு பெயர் இருப்பது எனக்கு இப்போதுதான் தெரியும். கடலோடு எங்களுக்கும் பெரும் தொடர்பு இருக்கிறதே குணாளரே. சேர நாட்டின் பெருமையையே குலைத்துவிட்ட கடம்பர்கள் கடலில் ஒரு பெருந்தீவில் தங்களது கோட்டையை கட்டிக்கொண்டு அந்த வழியாக சென்ற
கப்பல்களை எல்லாம் மடக்கி பிடித்து கொள்ளையடித்தார்கள். பின்னர் தங்களை வலுப்படுத்திக் கொண்டு சேர நாட்டில் புகுந்து கொள்ளையடிக்க துணிந்தார்கள். அவர்களை பிடிக்க சென்ற சேர நாட்டு வீரர்களை தாக்கிவிட்டு தப்பி சென்றார்கள். நாளடைவில் அவர்கள் சேர நாட்டின் மீது படையெடுக்கும் அளவிற்கு வலிமை பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த நிலையில்தான் தங்கள் முன்னவர்கள் கடம்பர் நாட்டிற்குள் புகுந்து அவர்கள் காவல் மரமான கடம்பை வெட்டி எறிந்து அவர்களை சிதறடித்தார்கள். அதனால்தான் தங்கள் மரபுக்கே கடம்பரத்த சேரர் குலம் என்ற பெயர் ஏற்பட்டது இல்லையா மன்னவா? அருமை அருமை. சேர நாட்டின் வரலாற்றை செம்மையாக அறிந்திருக்கிறீர்கள். சேர நாட்டின் குடிமகனான எனக்கு அது தெரியாமல் இருக்குமா மன்னவா? இந்த உணர்வு எல்லோருக்கும் இருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம் நாட்டில் நடந்திருக்காது. வாருணி, உன் ஊர் எது? தொண்டிதான் மன்னா. அங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? அது அங்கு எனக்கு ஏனம்மா, ஏன் சங்கடப்படுகிறாய்? எனக்கென்று யாருமே இல்லை மன்னவா. நான் ஒரு அனாதை. பிரபு, இந்த பெண்ணை பார்க்கும் போதே இவள் ஏதோ உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தெரிகிறது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு தொண்டியிலிருந்து முசிறிக்கு வந்தபோது ஒரு கயவனிடம் அகப்பட்டிருக்கிறாள். அவனிடமிருந்து காப்பாற்றிய குணாளரிடம் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறாள். இத்தகைய உயர்ந்த பண்புள்ள பெண் நம் மகளுக்கு துணையாக இருப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேவி, என் மனதில் தோன்றிய கருத்து அடுத்த கணமே உன் வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்கிறது. வாருணி, மன்னவா, இந்த உலகத்தில் அனாதை என்று எவரும் இல்லை. அதிலும் நீ சேர நாட்டு அரண்மனைக்கு வந்தவள். ஒருபோதும் அனாதையாக இருக்கக்கூடாது. நாங்கள் அனைவரும் உனக்கு துணையாக இருப்போம். பரிவாதினி, வாருணியை அழைத்துச் செல். இன்று முதல் அவள் உனக்கு தோழியாக இருக்கட்டும். ஆகட்டும் தந்தையே. வா வாருணி. குணாளரே, நீங்கள் இன்று செய்த செயலை சேரநாடு ஒருபோதும் மறக்காது. மிக்க நன்றி. எதற்கு மன்னவா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் என் கடமையைத்தான் செய்தேன். வருகிறேன் மன்னவா. மலர்கொடி, அம்மா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ இப்படி சோகமாக காட்சி தந்தால் என் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நினைத்தாயா? நானும் என் துக்கத்தை எனக்குள்ளேயே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை. அப்படி சொல்லாதே மலர்கொடி. காலம் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். தந்தையாரும் அப்படித்தான் சொல்கிறார். ஆனால் அது எனக்கு ஆறுதல் தரும் மொழியாகத்தான் இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான செயல் ஏதும் நடைபெறவில்லையே. அங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே. தெரிந்து விட்டதம்மா, தெரிந்து விட்டது. சேர நாட்டில் நம் திட்டப்படி எல்லாமே நல்லபடி நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து விட்டதம்மா. எப்படி தெரிந்தது தந்தையே? சேர நாட்டிலிருந்து கபிலர் வந்திருக்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்பதை என்னிடம் தெளிவாக கூறினார். பிரபு, இந்த நேரத்தில் கூட எதற்காக மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நம் மகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தெளிவாக சொல்லுங்கள். மலர்கொடி, உன் மூத்த சகோதரி, உனது நம்பிக்கைக்குரிய தோழி முத்துநகை சேர நாட்டில்தான் இப்பொழுது இருக்கிறார். சேர மன்னரின் நம்பிக்கையை பெற்று அரண்மனையில் முக்கிய அங்கமாகவே மாறிவிட்டாள். என்ன, முத்துநகை சேர நாட்டிற்கு சென்றிருக்கிறாளா? அவள் மட்டுமல்ல, நம் தளபதி பார்த்திபனும் அவளுக்கு துணையாக சென்றிருக்கிறார். முத்துநகை ஒருத்தையே போதும். எந்த சூழ்நிலையையும் சமாளித்து தான் நினைத்ததை சாதிப்பாள்.
அவளோடு தளபதி பார்த்திபனும் சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயம் அவரை காப்பாற்றுவார்கள். அதைத்தானம்மா சொல்ல வந்தேன். இப்பொழுது உன் கணவன் இளம்வழுதியை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பது நமது பார்த்திபன் தானாம். பிறகு ஏன் தந்தையை இன்னும் தாமதிக்கிறார்கள்? அவரை தப்பிக்க வைத்து அழைத்து வரலாமே. நீ நினைப்பது போல் அது அவ்வளவு எளிதல்ல மலர்கொடி. என்னதான் பார்த்திபன் சேர மன்னரின் நம்பிக்கையை பெற்று இளம்வழுதியை நெருங்கிவிட்டாலும் இன்னும் அவன் படிப்படியாக பல தலைகளை அறுத்தெறிய வேண்டும். ஏனென்றால் சேர மாமன்னர் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருப்பான். அதில் இருப்பவர்கள் பார்வை அவனை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். பார்த்திபன் வருகையால் பாதிக்கப்பட்ட சேர தளபதி அவனை எதிலாவது சிக்க வைத்து எப்படியாவது மாமன்னரிடம் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பான். இத்தனைக்கும் இடையில் எதிலும் அகப்படாமல் சேர மன்னருக்கு சிறிதளவும் சந்தேகமும் ஏற்படாமல் அவன் இளம்வழுதியை தப்பிக்க வைக்க வேண்டும். முத்துநகை அங்கு இருப்பதால் அதற்குரிய திட்டத்தை அருமையாக வகுத்து தருவாள். பார்த்திபன் நிச்சயம் அதை நிறைவேற்றுவான். இருவரும் இங்கு இளம்வழுதியோடுதான் வருவார்கள். அதுவரை பொறுமையாக காத்திரு. விஜயபூபதி ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு வருகிறான்? வானவன் மாதேவி, மலர்கொடி, இருவரும் மாளிகைக்குள் செல்லுங்கள். ஏதோ முக்கியமான விஷயமாக பேச வருகிறான். நீங்கள் இருவரும் இங்கிருந்தால் அதை சொல்ல தயங்கக்கூடும். செல்லுங்கள். சரி தந்தையே. வா விஜயபூபதி, என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்போதுதான் அந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது. என்ன செய்தி? முத்துநகையும் பார்த்திபனும் சேர நாட்டில் இருக்கிறார்களா என்று பார்க்க மாதுரி அங்கு சென்று இருக்கிறான். அதை கேட்டதும் என் ரத்தம் கொதிக்கத் தொடங்கிவிட்டது. இதை உனக்கு யார் சொன்னது? புலவர் கபிலர். என்னிடம் இதை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லையே. ஏதோ ஒரு தயக்கம் அவரை தடுத்திருக்கிறது. மாதுரி சேர நாட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்றால் அதற்கு பின்னே மங்கம்மா இருக்கிறாள் என்றுதானே பொருள்? நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று யோசித்திருக்கிறார். அவர் தயக்கமும் நியாயமானதுதான். மன்னவா, தங்களுக்கும் பாண்டிய மன்னருக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் இழைத்திருக்கிறாள் மங்கம்மா. இளம்வழுதி விஷயத்தில் அவள் பங்கு ஏதேனும் இருக்கும் என்று நானும் பார்த்திபனும் சந்தேகப்பட்டோம். நாகப்பன் மனைவி கோமதியை அனுப்பி அவர்கள் பேசுவதைக் கொண்டு அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்தார் பார்த்திபன். ஆனால் மங்கம்மா எச்சரிக்கையாகிவிட்டாள். நாங்களும் தெளிவு பெற முடியவில்லை. இப்பொழுது மாதுரி சேர நாட்டிற்கு சென்றாள் என்பதன் மூலம் இது உறுதியாகிவிட்டது. இன்னும் என்னென்ன செய்வாள் மங்கம்மா? மலர்கொடியை அவள் சிறுமியாக வந்தது முதலே மங்கம்மாவிற்கு பிடிக்காது. அவளை கடுஞ்சொற்களால் துன்புறுத்துவாள். அதன் பின் அவளை பயன்படுத்தி வேறொரு இழிவான செயலை செய்ய திட்டமிட்டாள். ஆனால் என் அருமை மகள் மலர்கொடி அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாள். அதனால் ஏற்பட்ட வஞ்சத்தை தீர்த்து கொள்ள மலர்கொடி மணந்த கணவனையே ஆபத்தில் சிக்க வைத்து விட்டாள். இது மட்டுமல்ல, தாமரை விஷயத்திலும் அவள்தான் அனைத்தையும் செய்திருக்கிறாள். இங்கு இவ்வளவும் செய்துவிட்டு இப்போது என்ன செய்வதற்காக பாண்டிய நாட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று தெரியவில்லையே. சோழன் மகளை மணந்தால் பாண்டிய இளவரசன் நிலை என்ன ஆயிற்று பார்த்தீர்களா என்று அவர்களை கலங்க வைக்க வேண்டும். அதற்காகத்தான் அவள் சென்றிருக்கிறாள் என்பது அப்பொழுது என்னிடம் அனுமதி கேட்டபொழுது எனக்கு புரியவில்லை. இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. இதற்கு பிறகும் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் மன்னவா? எனக்கு ஆணையிடுங்கள். இப்பொழுதே மதுரையம்பதிக்கு சென்று அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து உங்கள் காலடியில் தள்ளுகிறேன். ஊர் அறிய அவளை வெட்டுப்பாறையில் வை. விஜயபூபதி, தவறியும் இனி ஒரு முறை இதுபோன்ற வார்த்தைகளை என் முன் பேசாதே. மங்கம்மா என்ன தீங்கு செய்தாலும், என்னையே கொல்ல முயன்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேனே தவிர என்னால் அவளுக்கு தண்டனை தர முடியாது. ஏன் மன்னவா, ஏன்? நன்றி கடன். என் தந்தையின் உயிரை காக்க அவள் தந்தை தன் உயிரை தந்தாரே, அப்பொழுது என் தந்தை என்னிடம் எந்த நிலையிலும் நீ மங்கம்மாவை கைவிடக் கூடாது என்று என்னிடம் பெற்ற வாக்குறுதி. அதுதான் மங்கம்மா எனக்கு எதிராக எத்தனையோ சதிகள் செய்தாலும் அவள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நான் அமைதி காப்பதற்கு காரணம். நீ கவலைப்படாதே விஜயபூபதி.
நமக்கு என்ன வேண்டும்? மங்கம்மாவால் பாண்டிய நாட்டில் உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும், அவ்வளவுதானே? நான் இன்றைய செடியனுக்கு ஒரு ரகசிய மடல் அனுப்புகிறேன். அவன் அதை அவளுக்கே தெரியாமல் நிறைவேற்றுவான். நீ நிம்மதியாக செல். கருங்கண்ண கொள்களிற்றால் காப்புடைய எருமுறுக்கி பார் உடைத்த குண்டக்கழி நிமிர்பரிய மாதாங்கவும் தேர்மிசை நோன்யான் வடுகொள வழங்கவும் பலிய ஆகும் நின்தாள் தோய் தடக்கை என்று கபிலர் பெருமான் சேரமான் செல்வக் கடுங்கோ வாழியாதானை பாடினார். பிரதானியாரே, இதன் பொருள் என்னவென்று நீங்களே இவர்களுக்கு சொல்லுங்கள். சேரமன்னா, உன் யானைப்படையைக் கண்டு பகைவர்கள் நடுங்குகிறார்கள். அகழிகளை கடந்து செல்லும் குதிரைகளைக் கண்டு திகைக்கிறார்கள். உன் தேர் எப்போது வருமோ என்று பதுங்கிக் கொள்கிறார்கள். ஏனெனில் உன் கரங்கள் உன் தாள்களை, அதாவது உன் பாதங்களை தொடும் அளவிற்கு நீண்ட கைகள் அல்லவா என்பது பாடல். இதன் மூலம் அவர் எதை உணர்த்துகிறார் பிரதானியாரே? உனது நாட்டை எதிரிகளும் நெருங்க முடியாது, நாட்டிற்குள்ளும் எவரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிறது பாடல். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? மலைவளம் கண்டு வருவோம் என்று மக்கள் எவரும் அங்கு சென்றுவிட முடியாது. இளவரசியிடமே களவாட முற்படும் அளவிற்கு சேர நாட்டு மலைப்பகுதியில் கள்வர்கள் நிறைந்திருக்கிறார்கள். கடல் வளம் காண்போம் என்றாலும் இளம் பெண்களை கடத்தி செல்லும் அளவிற்கு கயவர்கள் துணிவு பெற்று விட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதை தாங்கள் தான் கூற வேண்டும் மன்னவா. ஏன்? இதோ இருக்கிறாரே நம் நாட்டின் வீர தளபதி. நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கும் அவர் சொல்லக்கூடாதா? அவருக்கு அந்த பொறுப்பில்லையா? நிச்சயம் இருக்கிறது மன்னா. அவர்தானே நாட்டின் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றிருப்பவர். ஆம். நாட்டின் எந்த மூலையில் எது நடந்தாலும் அவர்தானே அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். என்ன அமைச்சரே, நான் சொல்வது சரிதானே? அது வந்து ஏன் தடுமாறுகிறீர்கள்? அமைச்சர் என்ற முறையில் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவன் நான் தானே. தளபதியை வழிநடத்துபவன் நானாக இருக்கும்போது என்னை விட்டுவிட்டு அவரை ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்பது போல் இருக்கிறதே. அதற்கென்ன, நீங்களே விடை சொன்னாலும் பொருத்தம்தான். சொல்லுங்கள். மன்னவா, தளபதி தன்னால் இயன்றவரை எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரையும் மீறி 1-2 விஷயங்கள் இப்படி நடந்து விடுகின்றன. போதும், நிறுத்துங்கள். எங்கேயோ எதுவோ நடந்ததற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது போல் சொல்கிறீர்கள். பரிவாதினி யார்? யாரோ ஒருத்தியா? இந்த நாட்டின் இளவரசி அல்லவா? அவளிடமே களவாட முயன்றார்கள் என்றால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? இப்பொழுது குணாலனால் காப்பாற்றப்பட்ட பெண் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவள் ஒரு அனாதைதான். ஆனால் அவளும் சேர நாட்டின் குடிமகள் தானே. ஆதரவற்றவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை அல்லவா? யாருக்கோ எதுவோ நேர்ந்து போகட்டும், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால், பிறகு இந்த நாட்டிற்கு ஒரு தளபதி எதற்கு? ஒரு அமைச்சர் எதற்கு? அனைவரையும் மாற்றி விடட்டுமா? மன்னா, குணாளன் இளவரசியோடு சென்ற போதுதானே இப்படி நடந்ததாக கூறினார். அப்படியானால் அவர்தானே இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு அமைச்சர் பேசும் பேச்சா இது? அவர் பொறுப்பேற்றதால் தானே அந்த பெண்ணை அங்கு வம்பு செய்த கயவர்களிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார். தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பது போல் அவரிடமே கேட்க வேண்டும் என்கிறீர்களா? என்ன கேட்க வேண்டும்? ஏன் அந்த பெண்ணை காப்பாற்றினா என்று கேட்க வேண்டுமா? இல்லை இல்லை, நான் அந்த பொருளில் சொல்லவில்லை மன்னவா. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை கேட்கலாமே. மன்னவா, இதில் சில விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. அந்த பெண் யார்? அனாதை என்று சொல்கிறாள். ஆனால் அவள் ஒரு அனாதை தானா? அவள் தொண்டியிலிருந்து முசிறிக்கு வந்ததாக சொல்கிறாள். அங்கிருந்து இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவளை பிடித்து இழுத்து சென்றவன் யார்? உண்மையிலேயே தீய நோக்கத்தோடு தான் அவளை இழுத்து சென்றானா? அல்லது அவர்களுக்குள் பிணக்கம் ஏற்பட்டு சுணக்கம் இல்லாமல் இணக்கம் ஏற்படுவதற்காக இப்படி செய்தானா? போதும், நிறுத்து.